ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்ததில் 1/2 கேஜி வந்து நம்ம பெப்பர் சிக்கனை போட்டோம். அதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு லேசாக எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல், அப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ போட்டு நல்லா வந்து அது எண்ணெயில் வந்து நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய பல்லாரி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரியும் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதையும் வந்து லேசாக நல்லா எண்ணெயில் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நான் சிக்கனை வந்து நல்லா வினிகர், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆஃப் சிக்கனாக தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஆஃப் சிக்கன் வந்து குழம்புக்கு, மீதி இந்த ஆஃப் தான் வந்து நான் இதில் போடுறேன். இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு, ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சிக்கனில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் சிக்கனில் தண்ணி விழும், இருந்தாலும் அந்த தண்ணி பத்தாது. அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வந்து நல்லா பூவாக வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும், லைட்டாக தண்ணி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய்லாம், அதுக்கப்புறம் வந்து அதையும் போட்டுறணும். போட்டு நல்லா ஒரு கிளறணும். கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே தண்ணி இருந்தது பார்த்திங்களா, அதுவுமே சேர்த்து நல்லா வற்றி நம்மளுக்கு வந்து பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். இந்த மழை காலங்களில் வந்து இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சிக்கனை பொரித்து சாப்பிட்றதா நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் வந்து உங்கள் நாக்கில் ஒட்டிக்கும். கட்டாயமாக ஒவ்வொரு தடவை இதை தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அது இல்லாமல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நான் வந்து மிளகு பார்த்திங்கன்னா கூடுதலாகவே போட்டேன். 2.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக பாருங்கள், இப்படி தான் இருக்குது. என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டு சூப்பராக இருக்குமோன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.